ஏனென்றால் இன்றைய தலைமுறையான பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மிகவும் வேறுபட்டது. பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி கேள்விக்குறியாக இருக்கின்றார்கள். மிகவும் கடினமான ஒரு பிரச்சனையாக இன்று ஸ்கிரீன் டைம் காணப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் டிஜிட்டல் தளத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் கதைக்க போகும் தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக கருதப்படுகின்றது. அதாவது பெற்றோர்கள் எதிர்நோக்கும் சவால்கள். இன்றைய தலைமுறை பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களாகிய நாங்கள் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்குகின்றோம், அந்த சவால்களுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்குகின்றோம், அதை எவ்வாறு நாங்கள் கையாள்கின்றோம் என்பதை பற்றி கதைக்கப் போகின்றோம். ஆம், இன்று அதிகமான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அவர்களை கையாள்வதிலும் பல நடைமுறை சிக்கல்களை கையாள்கின்றார்கள். பிள்ளைகளிடம் இருந்தும் பெற்றோர்களிடம் இருந்தும் பல்வேறான கம்ப்ளைண்ட்ஸ்கள் எமக்கு வந்திருக்கின்றன. ஏனென்றால் இன்றைய தலைமுறையான பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மிகவும் வேறுபட்டது. அவர்களது சூழலில் எதிர்பார்க்கப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க முடியும் என்பதை பற்றி அறியாதவர்களாக காணப்படுகின்றார்கள். அதே நேரம் பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி கேள்விக்குறியாக இருக்கின்றார்கள். உண்மையில் இன்றைய தலைமுறை பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை கையாள்கிறார்கள், முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், இன்றைய பிள்ளைகள் முதலில் எவ்வாறான பிரச்சனைகளை கையாள்கிறார்கள் என்றால், மிகவும் கடினமான ஒரு பிரச்சனையாக இன்று ஸ்கிரீன் டைம் காணப்படுகின்றது. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. அவர்கள் தொழில்நுட்பத்துடன் தங்களது வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பியர் பிரஷர், அதாவது அவர்களுடைய நண்பர்களின் ஊடாக கிடைக்கின்ற பிரஷர் ஒரு புறம் இருக்கின்றது. அதே நேரம் கல்வி சம்பந்தமான பிரஷர், எடியூகேஷன் சம்பந்தமான பிரஷரும் அவர்களை தாக்குகின்றது. இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் தங்களை ப்ரூவ் பண்ண, நிரூபிக்க தடமாறி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் பெற்றோர்களாகிய நாங்களும் எமது எதிர்பார்ப்புகளை நாங்கள் அவர்களிடத்தில் திணிக்க முற்படுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் தங்களது பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை என்று. பிள்ளைகள் நினைக்கின்றார்கள் தனது பெற்றோர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று. இந்த இரு மனநிலையிலும் இவர்கள் 2 பேருக்கும் இடையில் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், எதிர்பார்ப்புகளை பூரணப்படுத்தாத தன்மை என்பன இவர்களை இன்னும் தூரமாக்குகின்றது. அப்படியென்றால் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த தலைமுறை பிள்ளைகளை எவ்வாறு கையாளலாம்? ஆம் பெற்றோர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த பிள்ளைகள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற போது அதிகளவான உளவியல் சம்பந்தமான மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள். எமக்கு இலகுவான வழி என்னவென்றால், அவர்களின் உலகிற்குள் நாங்கள் செல்ல வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை அவர்களது நிலையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படி என்றால், முதலில் நாங்கள் எல்லோரும் செய்யும் ஒரு தவறு தான் கரெக்ஷன். திடீரென்று நாங்கள் கரெக்ஷனுக்கு செல்கின்றோம். நாம் எந்த பிள்ளைகளை திருத்துவோம் அப்படி என்று. ஆனால் நாங்கள் கனெக்ஷனை விட்டு விடுகின்றோம், அவர்களுடன் இணைகின்றதை விட்டு விடுகின்றோம். ஸோ நாங்கள் முதலில் திங்க் பண்ண வேண்டிய விடயம் என்னவென்றால், கனெக்ஷன் பிஃபோர் கரெக்ஷன். அதாவது அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், அவர்களின் மனதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களது நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஸோ எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான கம்யூனிகேஷனை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான கம்யூனிகேஷன் இன்று சிறப்பாக அமையவில்லை என்பதே நிறைய பெற்றோர்களின் பிரச்சனையாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் நாங்கள் எவ்வாறு அதனை அமைத்து கொள்வோம் என்றால், குவாலிட்டி டைம். உங்களது பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களது பிள்ளைகளுடன் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றீர்கள் என்பதை தாண்டிலும் நீங்கள் அவர்களுடன் செலவிடும் நேரத்தை குவாலிட்டியாக செலவிடுகின்றீர்களா
அப்படி என்பது மிகவும் முக்கியம். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, உங்களது தொழில்நுட்பங்கள், உங்களது ஃபோன்ஸ், ரைட், நீங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் செய்யும் விடயங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து நீங்கள் அவர்களுடன் இணைந்து பேசுங்கள். அவர்களது ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட்டுடன் பேசுங்கள். கைகளை பிடித்து பேசுங்கள். அவர்களை அணைத்து கொண்டு பேசுங்கள். அவர்களது பிரச்சனைகளை மனம் திறந்து கேளுங்கள். அவர்களது உணர்வுகளை அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்யும் இந்த ஒரு விடயம் அவர்களை உங்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வருகின்றது. அவர்களது மனதில் உங்களை பற்றிய ஒரு மிகச்சிறந்த எண்ணத்தை உண்டு பண்ணுகின்றது. ஆம், எனது பெற்றோர் எனக்காக இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றதோ அந்த நிலையிலிருந்து அவர்களது எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுடன் ஷேர் செய்து கொள்ள தயங்க மாட்டார்கள். இந்த ஒரு விடயம் அவர்களுடன் நீங்கள் இணைவதையும் அவர்களை நீங்கள் வழிப்படுத்துவது, கைட் பண்ணுவதையும் இலகுவாக வைக்கும். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடன் இணைந்து இதற்கான உங்களது பிள்ளைகளை வழிநடத்துங்கள். அதை நீங்கள் உங்களது மனதில் கொண்டு செயற்படும் போது உங்களது பிள்ளைகள் எப்பொழுதும் உங்கள் மனதுக்கு இணைந்தவர்களாக, நீங்கள் நினைப்பவற்றை செய்பவர்களாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.